இன்னைக்கு நாள் 2ஓட கதை. இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். அத கதை சொல்லிக்கிட்டே சொல்றேன். காலையில எப்பயும் போல 3 முட்டை 4 ஒயிட் பிரெட்ட தட்டி விட்டுட்டு என்னோட மார்னிங் டியூட்டிக்கு போயிட்டேன். நண்பர்களே நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் வீடியோ எடுக்கிறப்போ ஒருத்தன்ட்ட ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். இதோ இருடா வரேன். இன்னைக்கு எப்படி வீடியோ எடுக்கிறேன்னு நானும் பார்த்துறேன். கம் ஆன் பாய்ஸ், எல்லாரும் பாய்ஸ் நில்லுங்க. அந்த ஃப்ரேம்ல நம்ம மாதிரி தான் தெரியணும். ஆங்கிறதுடா. அங்க மார்னிங் டியூட்டியை முடிச்சிட்ட உடனே வெளியே கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஒரு காஃபியை குடிச்சிட்டு நேரா வேலைக்கு கிளம்பலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னோட கண்ணாடி மறந்துட்டேன். நல்ல வேலை திரும்ப எடுத்து போட்டுட்டேன். இல்லைன்னா எங்க போய் செலுத்திருப்பேன்னு எனக்கே தெரியாது. இன்னைக்கு வேலை இடத்துல டவுசர் கிழிஞ்சிருச்சு. ஆக்சுவலி உண்மையாலே கிழிஞ்சிருச்சு. அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு குளியல போட்டு என்னோட லஞ்சை நான் எடுத்துக்கிட்டேன். நான் சொன்ன நல்ல விஷயம் இதுதான். ஃபைனலி நான் ஆர்டர் பண்ணவே என் கைக்கு வந்து சேர்ந்துருச்சு. அப்படியே ஜிம்முக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு கப்பு காஃபி எடுத்துக்கிட்டேன். ஜிம்முக்கு போலான்னு பார்த்தா இன்னொருத்தவங்க ஒரு பிரச்சனை. ஃபைனலி அவங்ககிட்டயும் தப்பிச்சுட்டு ஜிம்முக்கு போற வழியில நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தனை ஏத்திக்கிட்டு நேரா ஜிம்முக்கு போயிட்டேன். இன்னைக்கு ஜஸ்ட் ஷோல்டர் மட்டும் தான் ட்ரெயின் பண்ணேன். ஒரு 4 வேரியேஷன் எடுத்தேன். ஆனா எல்லாமே வந்துட்டு முடிஞ்ச அளவு க்ளோஸ் டு ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி புஷ் பண்ணேன். ஜிம் முடிச்சுட்டு வந்துட்டு போஸ்ட் கட்டா சிக்கன் அண்ட் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம வாங்கின வேலேருந்து 2 ஸ்கூப் எடுத்து போட்டுக்கிட்டேன். இன்னைக்கு ஜிம்ல நம்மளால கார்டியோ செய்ய முடியல. சோ வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு முடிஞ்சதும் ஒரு 20 நிமிஷம் அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு வாக் போனேன். அதுக்கப்புறம் 3 வாழைப்பழத்தை எடுத்துட்டு டே ஃபினிஷ் பண்ணிட்டேன். நாளைக்கு டே 3ல பார்ப்போம்.